असतो मा सद्गमय तमसो मा ज्योतिर्गमय मृत्योर्मा मृदं गमय। ओम शांति शांति शांति। शांति मंत्रम प्रगदान्योपनिषत्। ध्यान श्लोकम भगवद्गीता। ओम प्रपन्न पारिजाताय स्तोत्रवेत्रैकपाणये ज्ञानमुद्राय कृष्णाय गीतामृतदुहे नमः। सर्वोपनिषतो गावो दोक्ता गोपालनन्दनः पार्थो वत्स सुधीर्भोक्ता दोक्तं गीतामृतं महत्। वसुदेवसुतं देवं तं च चानूरमर्दनं देवकी परमानन्दं कृष्णं वन्दे जगद्गुरुं। मूकं करोति वाचालं पङ्गुं लङ्घयते गिरिं यत्कृपातमहं वन्दे परमानन्दमाधवम्। பகவத்கீதை 7வது அத்தியாயம். சென்ற கிளாஸை முடிக்கணும்னு நினச்சேன், முடியல. நம்ம கடைசி வந்துட்டோம். 29வது ஸ்லோகம். அதாவது 29வது ஸ்லோகத்தில் 2வது லைனும் 30வது ஸ்லோகத்தில் 30வது முழு ஸ்லோகம் 3 ஸ்லோகம் வந்து 8வது அத்தியாயத்தினுடைய முன்னுரையாக வரப்போகுது. அதாவது பகவான் வந்து 7 வார்த்தைகள் இந்த கடைசி 2 ஸ்லோகத்தில், அதாவது கடைசி 29வது ஸ்லோகத்தில் 2வது வரியிலையும் 30வது ஸ்லோகத்தில் முழு ஸ்லோகத்தையும் 7 வரிகள் 7 வார்த்தைகளை இன்ட்ரடியூஸ் பண்ணுறாரு. அதை பற்றி தான் அர்ஜுனன் கேட்க போகிறான். இந்த 8வது அத்தியாயத்தை பற்றி இன்ட்ரோடக்ஷன் நம்ம வந்து 29வது ஸ்லோகம் 30 முடிச்சுட்டு நான் சொல்கிறேன். நான் ஸோ 29வது ஸ்லோகம். ஜரா மரண மோக்ஷாய மாம் ஆக்ஷித்ய யதந்தியே தே பிரம்ம தத் விது கிருஷ்ணம் அத்தியாத்மம் கர்ம சாக்கிலம். ஸோ முதல் வரியிலே தான், முதல் வரி அந்த 28வது அத்தியாயத்தில் தொடர்ச்சி. அதாவது இந்த ஜிக்யாசுங்கிறது அர்த்தார்த்தி, அதுக்கப்புறம் ஜிக்யாசு. அந்த படிப்படியாக அந்த சாதகன் பரிணமித்து ஜிக்யாசு முமுட்சத்துவ நிலத்தை அடைகிறான். அதாவது முமுட்சத்துவம், இந்த முமுட்சத்துவத்துலேருந்து அதுக்கப்புறம் ஞானம் வரணும். அப்போ ஞான யோகத்திற்கு அந்த முமுட்சு ஜிக்யாசு வருகிறான் என்று பகவான் இந்த ஸ்லோகத்தில் சொல்கிறாரு. நம்ம வந்து இந்த மோக்ஷம் அப்படிங்கும்போது பிரம்ம வித்யா அப்படின்னு சொல்லலாம், அல்லது மோக்ஷம் அப்படிங்கிறது வந்து நமக்கு வந்து ஞானம் வந்துருச்சுன்னா போதும். மோக்ஷம் அப்படிங்கிறது நமக்கு வெளியே அவுட்டர் இதில் ஒன்றும் தெரியாது. நம்ம வந்து ஜீவன் முக்தன் மாதிரி இருப்பலாம். மோட்சம் பிறவில்லா பெருநிலை அடையலாம். இந்த உலகத்திலே இருக்கும்போதே ஆனந்தமாக இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி தான் சொல்கிறாங்க. ஸோ இந்த ஜிக்யாசு ஞானத்தை அடைவதற்காக அவன் ஞான யோகத்துக்கு வர்றான். நல்லா புரிஞ்சுக்கணும், ஞானம் இன்னும் கிடைக்கவில்லை அவருக்கு. ஞான யோகத்துக்கு வந்து ஞானத்தை படிக்க போகிறான். ஸோ நம்ம எப்படி 6வது அத்தியாயத்தில் தியானத்தை பற்றி பார்க்கும்போது தியானத்திற்கு 2 சாதனை சொன்னார். அந்தரங்க சாதனை, பகிரங்க சாதனைன்னு சொன்னார். உங்களுக்கு எல்லாரும் ஞாபகம் இருந்திருக்கும். நான் வந்து அந்த 6வது அத்தியாயம் முன்னுரையிலே நான் விளக்கமாக சொல்லியிருக்கேன். அப்போ அதே மாதிரி தான் இந்த மோட்சத்துக்கும் அந்தரங்க சாதனை, பகிரங்க சாதனைன்னு 2 இருக்குது. இந்த மோட்சத்தை அடைவதற்கான அந்தரங்க சாதனை அப்படி என்னன்னா ஞான யோகத்தை நம்ம பார்க்கும்போது சொன்னோம், சிரவண மனன நிதித்தியாசனம் தான் ஞான யோகம். ஸோ இந்த மோட்சத்திற்கான அந்தரங்க சாதனை அப்படின்னா இந்த சிரவண மனன நிதித்தியாசனம். அதாவது ஆத்மா எப்பேற்பட்டது, ஆத்மா லட்சணங்கள் என்ன என்பதை குருநாதரிடமிருந்து கேட்பது சிரவணம். அதுக்கப்புறம் அதனுடைய முக்கியத்துவம், அதில் என்ன இருக்குது, ஏன் என்னுடைய குருநாதர் ஆத்மாவை பற்றி இப்பொழுது இதில் அந்த 2வது அத்தியாயத்தில் சொன்ன மாதிரி அச்சேத்தியம் அதாத்தியம் அக்லேத்திய அசோச்சிய ஏவச்சா நித்தியம் சர்வகத ஸ்தானம் அச்சலோயம் சனாதனக. அதை வந்து
அஸ்திரத்தால் எந்த பொருளாலையும் வெட்ட முடியாது அப்படின்னெல்லாம் சொல்லிக்கிட்டே இருந்தார். அதாவது எப்படி வேதா அவிநாசினம் நித்தியம் ஏனம் அஜம் அவ்யயம். நீ தெரிந்துகொள் அர்ஜுனா, வேத தெரிந்துகொள், அவிநாசி, அது அழியாத வஸ்து தான் இந்த பிரம்மம் அப்படிங்கிறத பற்றியெல்லாம் நிறைய சொன்னாலும் 2வது அத்தியாயத்தில் பார்த்தோம். வாசாம்சி ஜீர்ணானி யதா விகாய, இந்த உடல் எப்பேற்பட்டது? அனாத்மா. அது நம்மளுடைய ஒரு வஸ்திரம். எப்படி கிழிந்து போன வஸ்திரத்தை தூக்கி எறிவோமோ, அதோடைய பிரயோஜனம், அதோடைய இது முடிஞ்சதுக்கப்புறம் தூக்கி எறிஞ்சு வேறு வஸ்திரத்தை போடுவோமோ, அதே மாதிரி தான் இந்த உடல் மனம் என்ற அனாத்மா. ஆனால் உள்ளே இருக்கின்ற ஆத்மா மாறவே மாறாது, என்றும் மாறாமல் இருக்கக்கூடியது, அச்சலோயம், அசையாதது. அப்படி பல இதெல்லாம் 35 லட்சணங்கள் நம்ம பார்த்தோம். அந்த லட்சணங்கள் எல்லாம் கேட்டு அதை மனனம் பண்ணினா நம்ம உள்ளுணர்வோடு அதோடைய எப்பேற்பட்ட ஒரு பிரம்மம் நம்ம மனசில் நமக்குள்ளே இருக்குது அப்படிங்கிறத மீண்டும் அதை நிதித்தியாசனம், அதாவது மனனம் செஞ்சு அதுக்கப்புறம் அதை தியானம் செய்யணும். அதுதான் சிரவண மனனம் நிதித்தியாசனம். ஸோ அப்பேற்பட்ட பிரம்மத்துடைய அங்கம் நான், அதாவது ஹோலி மதர் அப்படின்றோம், தெய்வீக தாய். அவள் தெய்வீக தாய்னா இப்போ நிச்சயமாக நானும் தெய்வீக குழந்தை தானே, அவருடைய குழந்தை தானே நான். அப்படிங்கிற மாதிரி இந்த தெய்வீகத்தன்மையை நம்ம உணர்றதுக்கு அந்த நிதித்தியாசனம், இவையெல்லாம் சிரவண மனன நிதித்தியாசனம் அந்தரங்க சாதனை. எதோடது? மோட்சம். இந்த ஜிக்யாசுங்கிறது முமுக்ஷு அவன் பரிணமித்து, ஏன்னா இந்த உலக வாழ்க்கையில் அவன் பட்ட பாடெல்லாம் பார்த்து அவனுக்கு வைராக்கியம் வந்துருச்சு, விவேகம் வந்துருச்சு, எனக்கு சாஸ்வதமான பிறவி இல்லாத நிலை அடையணும். அப்போ என்ன? ஞான யோகத்துக்கு போகணும். அப்போ ஞான யோகத்தில் என்ன இருக்குது? சிரவண மன நிதித்தியாசனம். இது மோட்சத்திற்கான அந்தரங்க சாதனை. சரி, மோட்சத்திற்கான பகிரங்க சாதனை என்ன? அந்தரங்க சாதனை சிரவண மன நிதியானம். பகிரங்க சாதனை என்னென்னா, நான் சொன்ன மாதிரி தர்ம வாழ்க்கை, கர்ம யோகம். நம்ம 26வது ஸ்லோகத்தில் பார்த்தோம், எந்த தர்ம காரியம் செய்வதே உன்னுடைய மோகத்தை போக்கும் அப்படிங்கிறதெல்லாம் சொல்லி டிஸ்கஸ் பண்ணோம். ஸோ கர்மயோகம், தர்ம வாழ்க்கை ரெண்டும் ஒன்று தான். நீ இது கர்மயோகம் செய்தால் எந்த பலனும் எதிர்பாராமல் செய்கின்றாய், எந்த நோக்கத்தோடும் செய்யலை நீ. அதே மாதிரி தான் தர்ம வாழ்க்கையிலும் அதே மாதிரி தான். தர்ம வாழ்க்கையில் தர்மத்தில் என்னுடைய சாஸ்திரத்தில் என்னுடைய பெரியவர்கள் முன்னோர்கள் என்ன சொல்லியிருக்காங்க அதை நான் ஃபாலோ பண்ணுவேன். என்னுடைய சாஸ்திரத்தை சொல்லபடி அதை என்னுடைய சமய பெரியவர்கள் என்னுடைய குருநாதர் சொன்னபடி நான் போவேன் அப்படிங்கிற தர்ம வாழ்க்கை வாழ்பவன். அதுவும் இது. ஸோ அதன் மூலமாக என்ன ஆகும்? நான் சொன்னேன், நம்முடைய மோகம், மனதில் இருக்கின்ற மோகம், புத்தியில் இருக்கின்ற மோகம் நீங்கும் அப்படின்னு சொன்னேன். அது பகிரங்க சாதனை, வெளியில் நம்ம செய்ய வேண்டியது. அதனால்தான் முமுக்ஷு, அதாவது ஜிக்ஞாசு, ஞான யோகம், அதாவது அவன் கர்மயோகம் தர்ம வாழ்க்கை படி வாழ்ந்து அவன் பரிணமித்து இப்போ முமுக்ஷு ஜிக்ஞாசு ஆகிட்டான். அவன் இப்போ ஞான யோகத்துக்கான தயாராகிட்டு இருக்கான். ஞான யோகத்தில் என்ன பயிற்சி? சிரவண மனன நிதித்தியாசனத்துக்கு வர்றான். ஸோ மோட்சத்திற்கான முயற்சிகளில் ஈடுபடுகிறான். எப்படி? சிரவண மனன நிதித்தியாசனத்துக்கு. அதைத்தான் பகவான் இங்கு ஜரா மரண மோக்ஷாய. அந்த ஜிக்ஞாசு என்ன நினைக்கிறான்? என்ன வாழ்க்கை, பிறந்து 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 இறக்கிறதா? ஜரா மரணம் மோக்ஷாயன்னா, ஜரா அப்படின்னா வயதோகம், வயதாயிடுச்சுன்னா அப்புறம் என்ன, சில இதெல்லாம் தளர்ந்து போகுங்க, அப்புறம் மரணம். அப்போ இது ரெண்டும் கடக்கிறதுக்கு என்ன? மோட்சம் தான் வழி. அந்த மோட்சத்துக்கான வழி என்ன? ஜராங்கிறது வயதான நிலை, இறப்பு, மரணம் அப்படின்னு. மோட்சம் என்பது விடுதலை, அதாவது பிறவியில்லா பெருநிலை என்ற நிலையை அடைவது. இந்த ஜரா மரணத்திலிருந்து விடுபடுவது எப்படி? அப்போ எதுக்கு என்ன சொல்கிறான் பகவான்? மாம் ஆக்ஷித்யா, என்னை சார்ந்து. இன்னொரு வார்த்தை சொல்கிறார், எதந்தினா முயற்சி செய் அப்படின்னா. பகவான் இங்கு ஆசிரித்திய அப்படின்னாலும் சார்ந்து இருத்தல் என்று பொருள், எதந்தி என்றால் முயற்சி. இந்த 2 வார்த்தையை சொல்கிறார். என்னை சார்ந்து இரு, அதே நேரத்தில் தொடர்ந்து முயற்சி செய். என்னை சார்ந்து இருன்னா நம்ம என்ன பண்ணோம்? அந்த மாயாவை கடப்பது என்ன? சரணடைதல். அப்போது என்னை சார்ந்து இரு, அதே நேரத்தில்
சிரவண மனன நிதித்தியாசனம். இந்த ஞான யோகத்தில் என்னை அடைவதற்காக முயற்சி செய், என்னுடைய மகிமைகள், என்னுடைய லட்சணங்கள், என்னுடைய பெருமைகள் என்னங்கிறத நீ மனதில் நினச்சிக்கிட்டு என்னை சார்ந்து என்னை முயற்சி செய் அப்படிங்கிறத பகவான் இது சொல்கிறார். இந்த முயற்சி என்னவென்றால் சிரவண மனன நிதித்தியாசனம் என்று ஞான யோகத்தின் முயற்சியில் ஈடுபட வேண்டும். தர்ம வாழ்க்கை நம்ம எப்படி பண்ணால் 26வது ஸ்லோகம் 26 ஸ்லோகத்தில் தர்ம வாழ்க்கை வந்தால் மோகம், மனதில் உள்ள மோகம், புத்தியில் இருந்த மோகம் நிவர்த்தியாகும். அப்போ புத்தி தெளிவாகும். புத்தி தெளிவாச்சுன்னா முமுட்சத்துவத்துக்கு போவோம். அதுக்கப்புறம் பிறகு முமுட்சத்துவம் என்ன, அவன் மோட்சத்துக்காக மோட்சத்தை தேடி போகிறான். மோட்சம்னா ஞானத்தை தேடி மோட்சத்தை தேடி போகிறான். அப்போ அவன் என்ன செய்யணும்? அந்த மோட்சத்தை தேடி போது பகவானை சார்ந்து இருக்கல். அவன் அப்படியே அந்த மோட்சத்தை சார்ந்து பகவானை சரணடைந்து அதே நேரத்தில் அவருடைய பெருமைகளை வைத்து நினைச்சிருக்கான். இப்படி சம்சாரத்தில் வீழ்ந்து கிடந்த அந்த சாதகன் படிப்படியாக மோட்சத்தை, அதைத்தான் முமுட்சத்துவம் ஜிக்ஞாசு அப்படின்னு சொல்கிறோம். மோட்சத்தை அடையதை பற்றி பகவான் இந்த ஸ்லோகத்தில் சொல்கிறார். அதாவது முதல் லைனில் சொல்லிட்டார், ஜரா மரண மோக்ஷாய மாம் ஆக்ஷித்ய யதந்தியே அப்படின்னு சொல்லிட்டார். அதுக்கப்புறம் ரெண்டாவது லைனில் என்ன சொல்கிறாருன்னா, தே பிரம்ம தத் விதுகு கிருஷ்ணம் அத்தியாத்மம் கர்ம சாக்கிலம். இது 7 வார்த்தைகள் புதுசாக பகவான் நமக்கு அறிமுகப்படுத்துகிறார். அதனால் இந்த 2வது லைனும் 30வது ஸ்லோகமும் 8வது அத்தியாயத்தினுடைய இன்ட்ரோடக்ஷன். ஸோ 7வது அத்தியாயத்தில் இதை கடைசியாக சொல்கிறாரு, அறிமுகப்படுத்துகிறார் நமக்கு. இந்த சொற்கள் என்னவென்றால், சம்சாரத்திலிருந்து மோட்சம் அடைய சாதகன் இந்த 7 சொற்களின் பொருளை நன்கு தெளிவாக உணர்ந்து, படித்தா மட்டும் போதாது, அதை உள்ளுணர்ந்து பொருளுணர்ந்து தெரிந்து கொண்டு அதை நாம் பின்பற்ற வேண்டும் அப்படிங்கிறத இந்த 7 சொற்களும் தெளிவாக அவன் உணர்ந்திருப்பான்னா நமக்கு தெரியும். சிரவண மன்ன நிதித்தியாசனம் பண்ணி அதை தியானம் பண்ணியிருக்காரு. அதனால் இந்த 7 சொற்களின் பொருள் முழுவதுமாக அவன் உணர்ந்திருக்கிறான். இந்த 7 சொற்களின் பொருள் என்ன அப்படிங்கிறது தான் 8வது அத்தியாயத்தில் பகவான் சொல்ல போகிறார். ஏன்னா 8வது அத்தியாயம் தொடக்கத்திலேயே அந்த பகவான் எந்த மாதிரி சொன்னாரோ, அத்தியாத்மம், அதாவது தே பிரம்ம தத் விதுகு, அத்தியாத்மம், கர்மம், இதெல்லாம் என்ன அப்படிங்கிறது இந்த படிப்படியாக எப்படி எந்த கிரமத்தில் எந்த வரிசையில் பகவான் சொல்கிறாரோ அதே வரிசையில் அர்ஜுனன் 8வது அத்தியாயத்தில் இது கேள்வியாக கேட்குறான். இந்த வார்த்தையெல்லாம் புதுசாக இருக்கே கிருஷ்ணா, இதோடைய பொருள் என்ன, இதனால் என்ன பயன் எனக்கு அப்படிங்கிறத சொல்ல போகிறாரு. ஸோ 7வது இந்த 7 சொற்களின் பொருள் என்ன என்று அந்த இதில் கேட்க போகிறாரு. அதே மாதிரி பார்த்திங்கன்னா இந்த இடத்துல அதாவது இந்த ஸ்லோகத்தில் முதல் 29வது ஸ்லோகத்தில் கடைசி வார்த்தையாக என்ன இருக்குது, முதல் லைனில் கடைசி வார்த்தை என்ன இருக்குது, ஏ என்றால் எவன் ஒருவன் அப்படின்னு சொல்லி, அதாவது ஏ என்றால் யாரொருவன், அதுக்கு தான் யாரொருவன்னா தேங்கிறத அதோட பதில் சொல்கிறாரு. தேன்னா அவர்கள். இந்த ஜிக்யாசு யாரொருவன் அந்த பரிணமித்து மோட்சத்தை அடைய வேண்டும் என்று நினைக்கிறானோ, யாரொருவன் அவன் அதாவது அந்த சொன்னதுக்கப்புறம் அவர்கள் என்ன பண்ணியிருப்பாங்க, பிரம்ம தத்விதுன்னா பிரம்மத்தை அறிகிறான். எப்படி அறிகிறான்? ஞானத்தின் மூலமாக, சிரவண மனன நிதித்தியாசத்தின் மூலமாக அறிகிறான். எப்படி? கிருஷ்ணம் என்றால் முழுமையாக, எந்த இதுவும் இல்லாமல் அறகுறையாதுன்னு சொல்ல, முழுமையாக பிரம்மத்தை பற்றிய அறிவு அவனுக்கு கிடைக்கிறது. அதுக்கப்புறம் அத்தியாத்மம், இந்த மனம் புத்தி எப்படி வேலை செய்கிறது அப்படிங்கிறத டெக்னிக்கும் அவன் புரிஞ்சுக்கிறாரு. அதாவது இது அனாத்மா, இது அழியக்கூடியது. இருந்தாலும் இந்த மனம் புத்தியில் தான் நமக்கு ஞானம் வர வேண்டும் அப்படிங்கிற விஷயத்தையும் தெரிஞ்சுக்கிறார். அதே மாதிரி கர்ம சாக்கிலம், முழுமையான கர்ம தத்துவத்தை, எதற்காக நாம் கர்மம் செய்கிறோம், நம்முடைய சித்தத்தில் இருக்கின்ற கல்மிஷங்களை அகற்றுவதற்காக, நீக்குவதற்காக கர்மம் செய்கிறோம். அதன் மூலமாக நம்முடைய மோகம் நீங்குகிறது. மோகம் நீங்கும் பொழுது விவேக வைராக்கியம் மனதில் உண்டாகிறது. விவேக வைராக்கியம் உண்டாகினால் நம்முடைய மனது தெளிவாகிறது. அப்போ புத்தியும் தெளிவாகிறது. புத்தி தெளிவடைந்தால் நான் யார் என்ற கேள்வி நமக்கு வருகிறது.
அப்போது அவன் வந்து ஹீ இஸ் ரெடி ஃபார் மோக்ஷத்துக்கு ரெடி ஆகிறான். அதான் கர்ம சாக்கிலம் அப்படின்னு சொல்லி இந்த ஸ்லோகத்தில் முமுட்சுத்துவம், அதாவது அந்த ஜிக்யாசு 3 தத்துவத்தை பற்றி பகவான் இந்த ஸ்லோகத்தில் 2வது லைனில் 29வது ஸ்லோகத்தில் 2வது லைனில் சொல்லிவிட்டு 30வது ஸ்லோகத்தில் மிச்சம் உள்ள 4 வார்த்தைகளை சொல்ல போகிறார். அப்போது மிச்சமுள்ள 4 வார்த்தை என்ன அப்படிங்கிறத 30வது ஸ்லோகம், அது 30வது ஸ்லோகத்தில் வாசிக்கிறேன். இதோடைய இந்த 3 வார்த்தைகள் இந்த 29வது ஸ்லோகத்துலேயும் 4 வார்த்தைகள் இந்த 30வது ஸ்லோகத்தினுடைய பொருள் என்னங்கிறத 28வது அத்தியாயத்தில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இது என்ன? 30வது ஸ்லோகம், சாதி பூதைதி வாம் மாம் சாதி யஜ்யம் ச ஏ விதுஹு பிரயாண காலே பிச்ச மாம் தே விதுஹு யுக்த சேதசா. இதில் 4 வார்த்தைகள் பகவான் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கார். என்னென்னா, யார் என்னை அதிபூதத்துடனும் அதி தெய்வத்துடனும் அதி யஜ்யத்துடனும் கூடியவனாக அறிகிறார்களோ யோகத்தில் நிலை நின்று மனதையுடையவன் சாகும் தருவாயில் என்னை அறிகிறான் அப்படிங்கிற சொல்கிறாங்க. ஏன்னா பொதுவாக அந்த கடைசி நாள் அந்திம காலம் அப்படிங்கிறதுல மனக்குழப்பம் அதிகமாக இருக்கும்னு நம்முடைய சாஸ்திரம் சொல்லுது. ஸோ இப்படிப்பட்ட ஜிக்யாசு மிக தெளிவாக இருப்பான், எந்த வித குழப்பமும் இல்லாமல் இருக்கான். காரணம், அவன் தர்ம வாழ்க்கை வாழ்ந்ததின் காரணமாக கர்ம வாழ்க்கை கர்ம யோகத்தின் இருந்தனால் மனம் தெளிவடைகிறது, குழப்பம் நீங்கிவிட்டது அப்படின்னு சொல்லி இந்த 30வது ஸ்லோகத்தை 4வது சொல் என்ன? அதிபூதம். இந்த அதிபூதம், அந்த ஞானிகளுக்கு அதிபூதம் என்ன என்பதை தெளிவாக அறிகிறான். அதை பற்றி நம்ம வந்து 8வது ஸ்லோகத்தில் நல்ல விலாவரியாக டிஸ்கஸ் பண்ணுவோம். அதே போல் அதிதெய்வம் என்ன அப்படிங்கிறதையும் அறிகிறான். அதியஜ்யம் எப்படி பகவானை பற்றி அதியஜ்யம் எப்படி நம்ம வந்து பிரம்மார்ப்பணம் பிரம்மவித் பிரம்மாத்னோ பிரம்மநாகுதம் பிரம்மைவ தேன கந்தவியம் கர்ம சமாஹித அப்படின்னு சொல்லி நம்ம சொல்கிறோம். இந்த யஜ்யம் எப்படி நம்ம வந்து எப்பேற்பட்ட யஜ்யம் செய்தால் என்னை அறிவாய் அப்படின்ற அந்த யஜ்யத்தினுடைய மகிமை, யஜ்யத்தினுடைய லட்சியம், யஜ்யத்தினுடைய லட்சணம் எல்லாமே வந்து அவனுக்கு எல்லாமே தெரியும். அதிபூதம் அதியஜ்யம் 6வது. 7வது அதான் அதியஜ்யம் என்று அறிமுகம் சொல்லிட்டு செகண்ட் லைனில் பிரயாண கால மரண காலத்தில் என்னை நினைக்கிறான், அதைத்தான் மாம் தே விதுகு என்னை அறிகிறான். இவர்கள் எப்படிப்பட்டவர்கள் என்றால் யுக்த சேதசனா மனதை ஒருமுகப்படுத்தியவன், அதாவது தியான யோகத்தில் மனதை ஒருமுகப்படுத்தியவன் தான் இந்த யுக்த சேதச. மனதை நன்கு ஒருமுகப்படுத்தி மரண காலத்தில் என்னையே அறிகிறான் என்று சொல்லி ஞானியின் இறுதியான, அதாவது யுக்த சேதசங்கிறத 7வது சொல் அப்படிங்கிறத சொல்கிறாரு. இந்த 7 சொற்கள் அறிகிறவன், இந்த 7 சொற்களை நன்கு மனதால் புரிந்தவன் அவன் ஞானி ஆகிறான் அப்படிங்கிற சொல்கிறார். 7 சொற்களை நன்கு அறிந்தவன், அந்த வார்த்தைகள் இதையெல்லாம், அதாவது ஞானி அப்படிங்கிறதுக்கு என்ன அறிகுறி அப்படின்னா, இந்த 7 வார்த்தைகள் நன்கு பொருள்பட்டு பொருளை உணர்ந்து அறிந்தவன் அப்படிங்கிற மாதிரி பகவான் சொல்லி, இந்த 7 வார்த்தைகள் புதிதாக இருக்கிறது என்று அர்ஜுனன் மனதில் விசாரிக்க அதைத்தான் 8வது அத்தியாயத்தில் முதல் கேள்வியாக கேட்கிறான். ஸோ இது 7வது அத்தியாயம் இதோட முடிஞ்சது. இப்போ 7வது அத்தியாயத்தில் நம்ம முக்கியமாக என்ன பார்த்தோங்கிறத ஒரு தடவை பார்த்துட்டு, இந்த 7வது அத்தியாயத்துக்கும் 8வது அத்தியாயத்துக்கும் என்ன தொடர்பு அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்கலாம். ஏன்னா அந்த கண்டினியூவிட்டி இருக்கும், இந்த ஃப்ளோ. இந்த ஏன் இந்த குறிப்பாக சொல்கிறேன்னா, இந்த 8வது அத்தியாயம் சற்று மாறுபட்ட அத்தியாயம். ஏன்னு கேட்டிங்கன்னா, பகவான் வந்து பொதுவாக நிஷ்காம கர்மத்தையும் நிஷ்காமத்தை பற்றி, அதாவது அந்த எந்தவித இது இல்லாமல், அதாவது கர்மயோகத்தையும் செய்யும்போதும் சரி, நமக்கு வந்து எந்த வித வேண்டுதல் இல்லாமல் செய்யணும் அப்படிங்கிறத நிறைய சொல்லிக்கிட்டே வருவார். ஆனால் இந்த 8வது அத்தியாயத்தில் கிரமமுக்தின்னா என்ன அப்படிங்கிற ஒரு வார்த்தை சொல்கிறாரு. அதாவது நம்ம எல்லாருமே வந்து நிஷ்காமமாக பண்ண முடியுமான்னா முடியாது. ஏன்னா மனதில் நிறைய ஆசைகள் இருக்கிறது. என்ன தான் வேதாந்தம் படித்தாலும், என்ன தான் வந்து பகவத்கீதை கிளாஸ் அட்டன் பண்ணாலும் அந்த ஆசைகள் வரத்தான் செய்யும். அதனால பகவான் என்ன சொல்கிறாரு, நீ கவலைப்பட வேண்டாம். எப்படி சுவாமி விவேகானந்தர் சொல்கிறாரு,
வி ஆர் ஆல் ட்ராவலிங் இன் க்ளோஸ்டு எஸ்கலேட்டர். நீங்கள் வந்து எதுவுமே பண்ண வேண்டியதில்லை. இந்த க்ளோஸ்டு எஸ்கலேட்டர் இருக்கும். எஸ்கலேட்டர்லேருந்து வெளியே போக முடியாது. அதே நேரத்தில் எஸ்கலேட்டரில் போயிட்டோம்னா அதுக்கப்புறம் நிச்சயமாக மேலே போய் தான் ஆவீங்க. அப்படிங்கிறதுக்காக தான் இந்த கிரமமுக்தி என்ன அப்படிங்கிறத பற்றி தான் மெயினாக பேச போகிறாரு. இந்த கிரமமுக்தி ஏன்னா நான் இதை கொஞ்சம் மாறுபட்ட ஸ்லோகம்ங்கிறது மாறுபட்ட அத்தியாயம்ங்கிறது ஏன் சொன்னேன்னா, மற்ற அத்தியாயத்தில் எல்லாம் என்ன சொல்கிறாருன்னா நிஷ்காமத்தை பற்றி தான் நிறைய பகவான் சொல்வார். இந்த இதில் வந்து நிஷ்காமமாக இல்லைன்னாலும் சகாமத்தோடையே நீ வந்து இது சாதனைகள் செய்தாலும் உபாசனைகள் செய்தாலும் கிரமமாக கொஞ்சம் கொஞ்சமாக நீ வந்து அந்த இதை அடையலாம், அந்த இது ஞானத்தை அடையலாம். கொஞ்சம் லேட் ஆகுமே தவிர நீ வந்து கவலைப்படணும். அதனால் நீ செய்கின்ற சாதனை கொஞ்சம் கூட வேஸ்ட் ஆகாது. சொல்பம் அபியசிய தர்மசிய திராயத்தோ மகதோ பயாதுன்னு சொல்லி நம்ம 3வது அத்தியாயத்தில் பார்த்தோம். அதனால் நீங்கள் செய்கின்ற அந்த சாதனை வீணாகாது அப்படிங்கிறதுக்கு தான் இந்த கிரமமுக்தி நமக்கு ஒரு ஆறுதலாக சொல்கிறார். இப்போ இந்த 8வது அத்தியாயத்துக்குடைய பேரே என்னென்னா அக்ஷர பிரம்ம யோகம். அக்ஷரம், க்ஷரம் என்றால் அழியக்கூடியது, அக்ஷரம் என்றால் அழியாதது. அழியாத அந்த பிரம்மத்தை பற்றி தெரிந்து கொள்வதற்காகத்தான் இந்த அத்தியாயம். இதுதான் நம்முடைய லட்சியம். இந்த 7வது அத்தியாயத்தில் என்ன தொடர்பு அப்படின்னா, நம்ம சொன்ன கடைசி 1.5 ஸ்லோகம் அதை கண்டினியூ பண்ணது 8வது அத்தியாயத்தில் போகுது. அது வந்து பார்த்திங்கன்னா 7வது அத்தியாயத்தில் சுருக்கமாக என்ன சொன்னோங்கிறத நம்ம புரிஞ்சுக்கிட்டோம்னா அது ஆட்டோமேட்டிக்காக நமக்கு 8வது ஸ்லோகம் புரியும். இருந்தாலும் இந்த கிரமமுக்தியை பற்றி கொஞ்சம் பேச போகிறதுனால, அதே நேரத்தில் மோட்சத்துடைய அந்தரங்க சாதனை பகிரங்க சாதனைன்னு சொல்ல போகிறதுனால கொஞ்சம் வேறுபட்ட அத்தியாயம் அப்படின்னு சொல்லி இப்போது நம்ம வந்து 7வது அத்தியாயத்தில் சுருக்கத்தை பார்ப்போம். இந்த அத்தியாயத்தில் அர்ஜுனனுக்கு பகவான் என்ன சொல்கிறாருன்னா, நான் உனக்கு ஞானத்தை பற்றி எப்படி அது நம்முடைய வாழ்க்கையில் பயன் தரும் என்பதை பற்றி சொல்லப் போகிறேன் என்று இந்த அத்தியாயத்தை இன்ட்ரடியூஸ் பண்ணார். அப்போ அந்த ஞானம், அதாவது ஞானத்தை தான் 2ஆக பிரிக்கிறாரு. ஞானம் விஞ்ஞானம்னு 2ஆக பிரிக்கிறாரு. அது ஏன் இந்த ஞானம் விஞ்ஞானம்னா, ஞானம் என்பது தியரிட்டிக்கல் நாலேஜ், வெறும் படித்து புரிந்து கொள்வது, அதாவது சிரவணம் மனனம் அப்படின்னு சொல்லலாம். அப்புறம் அந்த படித்து புரிந்து விஞ்ஞானம் என்பது நிதித்தியாசனம்ங்கிற மாதிரி அது உள்ளுணர்ந்து பொருளுணர்ந்து உள்ளுணர்வது, அதாவது இறைவன் இருக்கிறான். அதாவது விஞ்ஞானம் என்பது இறைவன் இருக்கிறான் என்ற தியரிட்டிக்கல் நாலேஜோட ப்ராக்டிக்கலாக அனுபவத்தில் நாம் பெறுவது ப்ராக்டிக்கல் நாலேஜ். அதுதான் விஞ்ஞானம் என்பது. இதைத்தான் 7வது அத்தியாயத்தில், அதனால தான் 7வது அத்தியாயத்துடைய டைட்டிலே வந்து ஞான விஞ்ஞான யோகம் என்று பெயர் வந்தது. ஞானம் என்றால் இறைவன் இருக்கிறான் என்பது நம்முடைய சாஸ்திரம் சொல்வதையும் சமய பெரியவர்கள் சொல்வதையும் ஏற்றுக்கொள்வது. விஞ்ஞானம் என்பது இறைவன் இருக்கிறான், அவர்தான் உத்தமமான உண்மை, இறைவனே இந்த உலகமாகவும் இந்த இந்த ஜீவனாகவும் இருக்கிறான், இறைவனே விதவிதமான ரூபத்தில் காட்சி அளிக்கிறான், அவரே அவரோடு விளையாடி கொண்டிருக்கிறான் அப்படிங்கிற அந்த ரங்கநாதன் அப்படிங்கிற ஒரு உதாரணம் நான் சொன்னேன். அவனே ஸ்கிரிப்டு ரெடி பண்ணுறாரு, கதையை ரெடி பண்ணுறாரு, லொக்கேஷன் ரெடி பண்ணுறாரு, பெரிய நாடக மேடை, ஒவ்வொருத்தரும் விதவிதமாக ஆடைகள் உணிந்து போட்டு அந்த கதாபாத்திரத்துக்கு யார் அந்த ரங்கநாதனே எல்லாமாக இருக்கிறான். அவரே கதை வசனம் டைரக்ஷன் எல்லாமே அவர் தான். அதுதான் சொல்கிறார், அவனோடு விளையாடுகிறான். இந்த பரம்பொருளின் சுபாவம் தான் இந்த உலகம் ஜீவனாக உருவாகிக்கிறது. அதாவது இந்த பரம்பொருளுடைய சுபாவம் என்பதும், அதாவது சுபாவம் என்பது தற்காலிகமாக இருக்குது. இப்போ எக்ஸாம்பிள் உதாரணம் சொல்கிறேன், இவனுக்கு கோப சுபாவம் எப்போவுமே, இவன் எப்போவும் சிரிச்சுக்கிட்ட சுபாவமாக இருப்பான், அது சுபாவம் தான். ஆனால் அது உண்மை கிடையாது, உத்தமமான உண்மை கிடையாது, மாறக்கூடியது. ஃபார் எக்ஸாம்பிள் இவங்களுடைய சுபாவம் கோபமானதான், எப்போவுமே கோபமாக இருப்பான், கொஞ்சம் நேரத்தில் மாறலாம். அதே மாதிரி சிரிச்சுக்கிட்டு இருக்கணும் மாறலாம். இப்படி சுபாவம் என்பது மாறக்கூடியது. அதனால தான் இந்த பரம்பொருளுடைய சுபாவம் தான் இந்த உலகம். அப்போது அது தற்காலிகமானது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அதன் மூலமாக ஜீவன் உருவாகி இருக்கிறான். ஸோ பரம்பொருள் தானே முக்கோணமாக, அதாவது முக்கோணமாகனா இந்த பரம்பொருளே சுபாவத்தின் மூலமாக இந்த ஜெகத் ஜீவனாக உருவாகி இருக்கிறான். தானே முக்கோணமாக இந்த காட்சி அளிக்கிறான். ஸோ பரம்பொருளிடமிருந்து பிரிந்து வந்தது தோற்றம் தான். பிரிந்து வந்தது அப்படிங்கிற தோற்றம் ஜீவாத்மா மற்றும் இந்த உலகம். இந்த பிரிவுகள் வெறும் தோற்றம் மட்டுமே. எப்படி நாம் ஒவ்வொருவரும்
ஒவ்வொரு நாளும் 3 நிலைக்கு போகிறோம். என்னென்ன 3 நிலை? ஜாகிரத நிலை, சொப்ன நிலை, சுசுப்தி நிலை. இந்த 3 நிலையும் நம்ம ஒருத்தர் தான் போயிட்டுருக்கோம். ஒருத்தர்னா நம்ம ஒவ்வொருவரும் போயிட்டுருக்கோம். ஆனால் 3 நிலை இப்படி மாறுகிறது. அதே மாதிரி தான் பகவானும், அதாவது பரம்பொருள் அந்த கனவில், அவருடைய கனவு அல்லது சுபாவத்தில் இந்த மாதிரி ஜீவனும் ஜெகத்துமாக இருக்கிறார். மனிதன் எப்படி 3 கனவு நிலை, நனவு நிலை, கனவு நிலை, ஆழ்ந்த தூக்க நிலையில் இருக்கிறானோ அதே போல தான் இந்த 3 நிலைகள் அனுபவிக்கிறான். அதுபோல தான் பரம்பொருளும் இறைவனே, அதாவது ஜீவனாகவும் ஜெகத்தாகவும் தோற்றமாக, ஜீவன் ஜெகத்தாக தோற்றமளிக்கிறான், அதாவது பிரிந்திருக்கிறான் அப்படின்னு சொல்கிறார். ஆக இருப்பது இந்த ஒரே ஒன்று தான், ஒரே ஒரு தத்துவம் தான். ஏனம் வேத்தி ஹந்தாரம் எச்சைனம் மன்னியதே அதம் உபௌதம் ந விஜானீத நாயமந்தி ந அந்நியதே அப்படிங்கிற மாதிரி இந்த எல்லாமே ஒன்று தான் அப்படிங்கிற மாதிரி இந்த ஞானம், அதான் விஞ்ஞானம் அப்படின்னு சொல்கிறோம். இந்த ஞானத்தால் பயன் என்ன? இந்த ஞானத்தால் நாம் இந்த சம்சாரத்திலிருந்து விடுபட்டு பிறவியில்லா பெருநிலையை அடையலாம். இதுதான் முக்கியமான பயன். இந்த உலகத்தின் இயல்பு என்ன? பகவான் சொல்கிறார், எனக்கு 2 இயல்பு இருக்கிறது. அது நம்ம பார்த்தோம், பராபிரகிருதி அபராபிரகிருதி. என்னுடைய உயர்ந்த நிலை பராபிரகிருதி, அபராபிரகிருதி என்பது என்னுடைய கீழான நிலை. அதை என்னுடைய உயர்ந்த இயல்பு கொண்ட எல்லா ஜீவனும், அதாவது ஜீவனிடம் 2 நிலை இருக்கிறது. அந்த உயர்ந்த நிலையில் இருக்கின்ற ஜீவன் தான் பிரம்மம், தாழ்ந்தலில் இருக்கின்ற அனாத்மா தங்கிர்கள். அதாவது சாட்சியாக அந்த ஜீவனிடம் இருக்கின்ற அந்த உயர்ந்த நிலை ஒரு சாட்சியாக, சிதாபாசம் அப்படின்னு சொல்கிறோம் நம்ம, அந்த சிதாபாசமாக இருக்கிறான். அந்த இயல்பு மாறாதது. எது? உயர்ந்த பராபிரகிருதி ஆகிய இந்த ஜீவன் மாறாதது. உயர்ந்த உள்ளுணர்வுடன் சுதந்திரமாக அதை எதையும் சார்ந்து இருக்க மாட்டான் அப்படின்னு சொல்கிறார். இருப்பதில்லை, எதையும் சார்ந்து. என்னுடைய கீழான நிலை, இன்னொரு நிலைங்கிறது கீழான நிலை அபராபிரகிருதி, இந்த உயர்ந்த இயல்புக்கு எதிரானது. இந்த கீழான இயல்பு மாறக்கூடியது, ஜடம், வரையறுக்குட்பட்டது, இந்த உயர்ந்த இயல்பை சார்ந்து இருக்கும். இதை தான் நம்ம ஆரம்பத்தில் பார்க்கும்போது பராபிரகிருதி அபராபிரகிருதி, பராபிரகிருதிங்கிறது இண்டிபெண்ட்டு, அபராபிரகிருதிங்கிறது இந்த பராபிரகிருதியை டிபெண்ட் பண்ணி இருக்கும் அப்படின்னு சொன்னேன். எப்படின்னா, நாமும் நம்முடைய நிழலும். நிழல் எப்படி? நாம் இருந்தால் நிழல் இருக்கும், நிழல் இல்லைன்னாலும் நாம் இருப்போம். ஆனால் நாம் இல்லைன்னா நிழல் இருக்காது. அதை தான் நம்ம அங்கே பார்த்தோம். நல்ல பராபிரகிருதி அபராபிரகிருத்தின்னு பார்த்தோம். ஸோ இந்த பராபிரகிருதி அபராபிரகிருதி பகவான் சொல்கிறார், எனக்கு 2 சொரூபம் அப்படின்னு சொல்லி, அந்த ஒன்று மேலானது, இன்னொன்று, அதாவது மேலான சொரூபம் உள்ளுணர்வு எப்பொழுதும் இருக்கக்கூடியது, மாறாதது. அபராபிரகிருதி என்பது என்னுடைய கீழான சொரூபம், தன்மை, அது மாறக்கூடியது, தற்காலிகமானது அப்படிலாம் நம்ம பார்த்தோம். அதைத்தான் பகவான் ராமகிருஷ்ணர் இந்த உலகத்தில் எல்லாம் இறைவன் தான் அப்படிங்கிறத சொல்கிறாரு. எப்போது எங்கும் பலவாக இருக்கிறார் அப்படிங்கிறத சொல்கிறாரு. சர்வம் பிரம்மமயம் ஜெகத் அப்படிங்கிற ஒரு பாட்டு கூட இருக்குது. இந்த சர்வம் பிரம்மமயம் ஜெகத் அப்படின்ற இந்த பிரம்மமே எது நாமரூபத்தோடு பலவாக காட்சி அளிக்கிறார் என்பதை பகவான் ராமகிருஷ்ணன் சொன்னார். ஸோ இறைவனே இந்த உலகத்தை படைத்திருக்கிறார். எப்படினால் ஒரு நாடக மேடையாகவும் நாடகமாகவும் அதில் வரும் நடிகர்கள் நடிகைகள் எல்லாமே அவரவர்களுடைய பாத்திரத்துக்கு ஏற்ற மாதிரி வேடம் போட்டு அதே பகவானை மக்களாகவும், அதாவது ஸ்பெக்டேட்டர், அதை பார்க்குறவனாகவும் கதை எழுதுகிறவனாகவும் நடிக்கிறவனும் எல்லாமே அவரே பலவாறு இருக்கிறார். இதிலிருந்து நாம் புரிந்து கொள்ள வேண்டியது, நம்முடைய பார்வையில் எல்லாம் வேறு வேறாக தோன்றினாலும் இருப்பது ஒரே ஒரு பகவான் மட்டும், பரம்பொருள் மட்டும்தான். அவரே பலவாக பிரிந்து நமக்கு காட்சியளிக்கிறார். எப்படி மரம் இல்லாமல் டேபிள் சேர் எதுவுமே மர சாமான்கள் இல்லையோ, எப்படி களிமண் இல்லாமல் பானை இல்லையோ, எப்படி தங்கம் இல்லாமல் ஆபரணங்கள் இல்லையோ, அதுபோல இறைவன் இல்லாமல் இந்த உலகமும் ஜீவனும் இல்லை. இங்கு நமக்கு என்ன நடக்கிறது என்றால், ஆபரணத்தை பார்த்தவுடன் நாம் அதில் உள்ள தங்கத்தை மறந்து விடுகிறோம். ஏனென்றால் இந்த ஆபரணத்தின் முக்கியத்துவம் தங்கம்தான், அதை நாம் மறந்து விடுகிறோம். இந்த ஆபரணம் உடைந்தால் நாம் வருத்தப்படுகிறோம். அதில் உள்ள தங்கம் ஒன்றும் ஆகாதுங்கிறது நமக்கு தெரியுதில்ல.
அந்த ஆபரணத்தின் ரூபம்தான் மாறுகிறது, அதாவது ரூபம் உடைந்து விட்டது, அவ்வளோதான். அதுபோல தான் இறைவனும் நாம் இறைவனை நாம் மறக்கிறோம். இந்த நாம ரூபத்தால், இந்த நாம ரூபத்தில் மனதை செலுத்தி உண்மையான சொரூபத்தை மறந்து விடுகிறோம். அதனால்தான் அன்னை சாரதை சொல்கிறார், நீ யாருடைய குற்றத்தையும் பார்க்காதே. ஏன்னா ஜென்ரலாக நம்ம ஒரு விஷயத்தை பார்க்கும்போது எக்ஸ்டர்னலாக போயிட்டோம்னா அதுக்கப்புறம் நம்முடைய இன்டர்னல் அவங்ககிட்ட என்ன நல்ல குணங்கள் இருக்கோ எல்லாத்தையும் மறந்துடுவோம். ஒருத்தர் ஒரு சின்ன தப்பு பண்ணிட்டான்னா அதுலேயே நின்றுட்டு மற்ற எல்லாமே அவனுடைய குவாலிட்டியை நம்ம மறந்துட்டுருப்போம் அப்படின்னா. அதனால தான் அம்மா சொல்கிறாங்க, அன்னை சாரதை, நீ யாருடைய குற்றத்தையும் பார்க்காதே, ஏன் அங்கு இருப்பது இறைவன் மட்டும்தான். நீ குற்றத்தை பார்ப்பது உன்னையே நீ பார்ப்பது போல, உன்னுடைய குறைகளை நீயே பார்ப்பது போல அப்படின்னு சொல்லி, நீ யாருடைய குற்றத்தையும் பார்க்க வேண்டாம். இந்த உலகத்தில் யாரும் அந்நியர்கள் அல்ல. இந்த அகில உலகத்தில் இருக்கும் ஜீவராசிகள் இறைவனுடைய பிரதிபலிப்பு மட்டுமே. அப்போ இதெல்லாம் நம்ம உள்ளுணர்ந்து இதனுடைய பொருள் எல்லாம் உணர்ந்தோம்னா நிச்சயமாக நமக்கு மனத்தில் டென்ஷன் வராது அப்படிங்கிறது சொல்கிறார். இந்த உயர்ந்த உண்மையை நமக்கு ஆன்மீக பயிற்சி செய்வதன் மூலமாக நாம் இதை புரிந்து கொள்ளலாம். அதாவது இந்த உயர்ந்த உண்மையினுடைய தாற்பயம் என்ன என்பதை ஆன்மீக பயிற்சி மூலம். ஆகவே தான் இந்த பராபிரகிருதி அபராபிரகிருதியின் எந்த வித்தியாசமும் இல்லை, இரண்டும் வெறும் தோற்றம் மட்டுமே. இரண்டும் ஒன்றை ஒன்று, அதாவது ஒன்றே இரண்டாக காட்சி அளிக்கிறது. அதனால தான் விஷ்ணு சகஸ்ரநாமத்தில் முதல் வார்த்தை என்னென்னா விஸ்வம் விஷ்ணு வஷட்காரம். விஸ்வம் என்பது உலகம், அதுக்கப்புறம் தான் விஷ்ணு சொல்கிறார். விஷ்ணுவே இந்த விஸ்வமாக இருக்கிறார் அப்படிங்கிறது தான் அதோடைய முதல் வார்த்தையில் விஸ்வம் விஷ்ணு வஷட்காரம் என்று வருது. ஸோ விஷ்ணு என்ற உடனே நம் வைகுண்டத்தில் இருக்கிறார் என்று நம்ம நினைக்கிறோம். சுவாமி விவேகானந்தர் தான் சொல்கிறார், விஷ்ணு என்றால் அவர் வைகுண்டத்தில் அப்படியே படுத்திருக்காருன்னு நினைக்கிறோம். நம்முடைய கண் முன்னாடியே இருக்கிறது, இந்த வைகுண்டம் என்பது நமக்கு கண் முன்னாடியே இருக்கிறது அப்படின்னு சொல்கிறார். அதாவது நீ பகவானை எங்கேயும் தேட வேண்டாம், நீ உன்னுடைய கண் முன்னாடி, உனக்கு முன்னாடியே இருக்கான், எங்கும் வியாபித்து இருக்கிறவர் விஷ்ணுங்கிறது. அந்த வியாபித்து இருக்கின்ற விஸ்வன் நீ கண்ணை திறந்து பார்த்தால் உனக்கு தெரியும் அப்படின்னா. சுவாமி சார், நீ இறைவனை எங்கு தேடுகிறாய்? கண்களை திறந்து பார். நீ எதை பார்க்கிறாயோ அது எல்லாம் உன் முன் இருக்கின்றது இறைவன் தான். அவைகள் எல்லாம் அந்த இறைவன் பரம்பொருள் தான். அவர்கள் பல நாம ரூபத்தில் காட்சி அளிக்கிறார்கள் என்று சுவாமி விவேகானந்தர் சொல்கிறார். அதே போல் ஏன் நமக்கு அந்த மனத்தெளிவு வரவில்லை, எங்கும் வியாபித்திருக்கின்ற இறைவனை பார்க்க முடியவில்லை? ஏன் பார்க்க முடியவில்லை என்றால் மாயா சக்தி. நமக்கு முன் இருக்கின்ற இறைவனை பார்க்க முடியவில்லை, காரணம் இந்த மாயா சக்தி. நாம் இந்த நாம ரூபத்தில் ஈர்க்கப்பட்டு உண்மையை புரிந்து கொள்ள முடியாமல் போகிறது. அதாவது அந்த மோகத்தினால் நாம ரூபத்திலே நம்ம மயங்கி விடுகிறோம். இந்த மாயையில் இருக்கின்ற 3 குணங்கள் நம்மை மயக்கி விடுகிறது. ஆகவே தான் சில ஞானிகள் மட்டும்தான் அந்த பரம்பொருளை உணர முடிகிறது அப்படின்னு சொல்கிறார். அப்போ அதுக்கு என்ன பண்ணுறது? இந்த மாயை பண்ணுறது இது பகவானுடைய மாயை. இந்த தெய்வீ ஏசாம் குணமணி மம மாயா அப்படின்னு சொல்லிட்டாரு. அந்த என்னுடைய மாயை என்பதால் அது மிக சக்தி வாய்ந்தது. அப்போ அதுக்கு என்ன ஒரே வழி? சரணடைவது. அப்போது சரணடைந்தால்தான் நாம் அதை அடைய முடியும் அப்படின்னு நம்ம ஏற்கனவே இதெல்லாம் பார்த்தோம். நம்ம சரணடைதல் எப்படி? நாம் இந்த மாயை கடப்பது இருப்பது ஒரே ஒரு உண்மைதான், அதை நாம் புரிந்து கொள்ள முடியவில்லை. நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். அதுக்கான ஏன் இந்த மாயா சக்தியால், மேலும் இந்த மாயா சக்தி இறைவனுடையது, அதை கடப்பது அரிது. அதனால் நாம் அவரை சரணடைய வேண்டும். இறைவன் சரணடைந்தால் அவரே நமக்கு அதையெல்லாம் அந்த அந்த தெளிவை தருவார் அப்படின்னு சொல்லி பகவானே சொல்கிறாரு. நமக்கு புத்தியை தருவார். அதாவது புத்தி யோகம் ததாமியகம் அப்படின்னு சொல்லி அர்ஜுனனுக்கு ஞான சக்ஷு கொடுத்த மாதிரி நமக்கு சரணடைந்தால் அவரே நமக்கு அதை புரிந்து கொள்ளக்கூடிய புத்தியை தருவார். அதன் மூலமாக நாம் இந்த சம்சார பந்தத்தில் இருந்து முழுமையாக விடுபட்டு நம்முடைய லட்சியத்தை அடையலாம். நாம் இங்கு புரிந்து கொள்ள வேண்டியது, பகவானை முழுமையாக சரணடைந்தால்தான் சரணடைவது தான் ஒரே வழி. இதைத்தான் 7வது அத்தியாயத்தின் முக்கியமான கருத்து. நாம் ஒவ்வொருவரும் இறைவனை நோக்கி பயணம் செய்து கொண்டிருக்கிறோம். பகவான் எல்லாரும், அதாவது இந்த ஒரே உண்மையை நோக்கித்தான் எல்லோரும் பயணிக்கிறோம். நாம் இறைவனை நோக்கி பயணிக்கிறோம். சிலர் இந்த பயணத்தில்
தவம் செய்து, அதாவது சிலர் இந்த பயணத்தில் கடுமையாக தவம் செய்து அவர்கள் வேகமாக இறைவனை அடைகிறார்கள், சிலர் மெதுவாக செல்கிறார்கள். அதாவது நான் சொன்ன மாதிரி க்ளோஸ்டு எஸ்கலேட்டர். அதனால் இதன் பொருள் என்ன என்னால், எல்லோரும் சாஸ்திரம் சொல்கின்ற விதிகளை பின்பற்றுகிறோம். பகவான் ராமகிருஷ்ணரை நம்ம பின்பற்றுகிறோம்னா என்ன, பகவான் சொன்ன அந்த 5 கட்டளைகள், 5 கட்டளைகள் நான் அமுதமொழிகள் சொல்லும்போது சொன்னேன் என்னென்ன 5 கட்டளைகள்ங்கிறத. அந்த 5 கட்டளைகளை பின்பற்றினால் பகவான் ராமகிருஷ்ணரை பின்பற்றுகிறோம். அப்போ பகவான் ராமகிருஷ்ணரை பின்பற்றினால் நமக்கு அதுக்கப்புறம் நமக்கு புத்தியோகம், புத்தி கொடுத்து அந்த பகவான் ராமகிருஷ்ணங்கிறது யார், பரம்பொருளுடைய தன்மை, அப்போ நீ யார், நான் யார் அப்படிங்கிறத பகவான் நமக்கு அதை தெளிவுபடுத்துவார். அதே மாதிரி அன்னை சாரதையரை பின்பற்றுகிறோம் என்றால் அன்னை சொல்கின்ற அந்த 2 கட்டளை, நான் உனக்கு தாய் அப்படிங்கிற இந்த நான் என்பது அந்த பரம்பொருளை குறிக்கிறது. நீ என்னுடைய குழந்தை, அதாவது நான் தெய்வீகமானவள் என்றால் நீயும் தெய்வீகமானவன், அதனால் நீ தெய்வீகமான குழந்தை என்ற பாவத்தில் நம் வாழ்க்கையை பின்பற்றினால் அதே தர்ம வாழ்க்கை, அதே கர்ம வாழ்க்கை. நாம் நிச்சயமாக ஆன்மீகத்தில் முன்னேறி அவரை அடைவோம், அதாவது அந்த பரம்பரை லட்சியத்தை அடைவோம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த 7வது அத்தியாயத்தில் சில முக்கியமான ஸ்லோகங்கள், அதை நம்ம மனதில் வைத்து கொண்டு நம்முடைய வாழ்க்கையிலே அந்த காலம் இந்த காலமும் ஆனாலும் சரி இந்த ஸ்லோகங்களை மீண்டும் மீண்டும் சிரவண மனன நிதித்தியாசனம் செய்யும் பொழுது நமக்கு இந்த பரம்பருடைய லட்சியம் என்ன, லட்சணம் என்ன என்பதை தெளிவாகும். அது நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி 7வது அத்தியாயத்தில் 19வது ஸ்லோகம், பகுனாம் ஜென்மனாமந்தே ஞானவான் மாம் பிரபத்தியதே வாசுதேவ சர்வமிதி ச மகாத்மா சுதுர்லபகான்னு சொன்னார். அதாவது பகுனாம் ஜென்மனாம் ஏன் இந்த நம்முடைய சனாதன தர்மத்தில் இவ்வளவு ஜென்மங்கள், மற்ற எந்த சமயங்களும் இந்த ஜென்மங்களை பற்றி எல்லாம் பேசுவதில்லை. நம்ம சனாதன தர்மத்தில் மட்டும் சொல்கிறாங்க. முதல் துஷ்கிருத்தியாக இருக்கான், அப்புறம் சுகிருத்தி ஆகிறான். துஷ்கிருதிங்கிறது பாவச்செயல் செய்பவன், அவனுடைய பாவச்செயல் செய்வதனால் அவன் துயரப்படுகிறான். அதுக்கப்புறம் காலப்போக்கில் துஷ்கிருதி ஆகிறான். துஷ்கிருதிங்கிறவன் தர்ம வாழ்க்கை வாழ்பவன். அந்த தர்ம வாழ்க்கை வாழும்போது அவன் முதல் அர்த்த பக்தன் ஆகிறான், அப்புறம் அர்த்தார்த்தி பக்தன், அப்புறம் ஜிக்யாசு, அப்புறம் ஞானி. இந்த ப்ராசஸ்க்கு போகிறதுக்கு தான் இவ்வளவு நாள் ஆகுது. அதனால தான் பகுனாம் ஜென்மனாமந்தே, பல ஜென்மங்கள் எடுத்து அதுக்கப்புறம் ஞானவான், அவன் ஞானி அடைகிறான். ஜிக்யாசு ஞானம் அடைந்து என்னை வைக்கிறான். அப்போது அவனுக்கு என்ன அப்படி போகும் பொழுது அவனுக்கு என்ன ஆகுது, வாசுதேவ சர்வமிதி. இதுதான் லட்சியம். ஒவ்வொரு சாதகனுடைய லட்சியம், ஒவ்வொரு ஜீவனுடைய லட்சியம் இதுதான். வாசுதேவ சர்வமிதி, இந்த உலகம் முழுவதும் இறைவன் தான், இறைவனை தவிர வேறு எதுவும் இல்லை. அப்படி பல முக்கியமான ஸ்லோகங்கள் இருக்குது. அதே மாதிரி நம்ம பார்த்த இப்போ 29வது ஸ்லோகம், ஜரா மரண மோக்ஷாய மாமாக்ஷித்யே ஜந்திரியே தே பிரம்ம தத் விது கிருஷ்ணம் அத்தியாத்மம் கர்ம சாக்கிலம் அப்படிங்கிற இந்த 29வது ஸ்லோகம். அப்புறம் ஞானம் தே சவிஜானம் வக்ஷ்யாமி அசேஷதா யத் ஞாத்வா ந இக பூயோ ஞாதவ்யம் அப்படின்னு சொன்னார். அதாவது இந்த ஞானத்தையும் விஞ்ஞானத்தையும் நீ புரிந்து கொண்டால் இதை தவிர வேறு எதுவும் நீ அறிந்து கொள்ள வேண்டிய அவசியம் இல்லை அப்படிங்கிறது சொல்லிட்டு, அப்புறம் 7வது அத்தியாயத்தில் 7வது ஸ்லோகம், மத்த பரதரம் நானியந்தி கிஞ்சிதச்சி தனஞ்சயா மை சர்வவிதம் புரோக்தம் சூத்ரே மணிகனா இவ. எப்படி பகவானே எல்லாமாக இருக்கிறார். ஒரு பூ மாலையில் நடுவில் இருக்கின்ற அந்த நார், இந்த நாரில் எல்லா பூவும், எல்லா வகையான பூவும் கட்டப்பட்டிருக்கு. அதுபோல் இந்த உலகத்தில் இருக்கின்ற எல்லா இதுலையும் இருக்கின்ற அந்த இது பராபிரகிருதி ஆகிய நான் இருக்கிறேன் அப்படிங்கிற இந்த 7வது ஸ்லோகத்தில் சொல்கிறாரு. இது மாதிரி 14வது ஸ்லோகத்துலேயும் மாயாவை பற்றி சொல்கிறாரு. மாயா சொல்லுன்னு மம மாயா துரத்தேயா அப்படிங்கிற விஷயத்தையும் பகவான் அதில் சொன்னார். அதே மாதிரி 16 ஸ்லோகம். இப்படி இந்த 6, 5, 7, 8, 4-5 ஸ்லோகம் மிக முக்கியமான ஸ்லோகங்கள். அந்த ஸ்லோகம் நமக்கு நிதித்தியாசனம், சிரவண மரண நிதித்தியாசனம் செய்யக்கூடிய ஒரு இது. இனி 8வது அத்தியாயம். இந்த 8வது அத்தியாயத்தில் 29 ஸ்லோகம் தான் இருக்குது. ரொம்ப சின்ன அத்தியாயம். இந்த அத்தியாயத்தினுடைய தாற்பயம் என்ன அப்படிங்கிறத பார்ப்போம். 7வது அத்தியாயத்தில் கடைசி 1.5 ஸ்லோகம், அதாவது 29வது ஸ்லோகத்தில் 2வது வரையும்
30வது ஸ்லோகத்தில் முழுமையாகவும் 7 சொற்களை அறிமுகப்படுத்தினார் பகவான் அப்படின்னு சொன்னோம். இந்த 7 சொற்கள் ஞானம், அதாவது அந்த 7 சொற்களின் ஞானம் இந்த ஞானிக்கு முழுமையாக இருக்கிறது. அதாவது சாதகன் படிப்படியாக தன்னுடைய ஆன்மீக பயிற்சியின் மூலமாக சிரவண மனன நிதித்தியாசனம் செய்து இந்த முழுமையாக அந்த ஞானத்தை பெறுகிறான் அப்படிங்கிறத பகவான் இந்த இதில் சொல்கிறாரு. அதனால் 29, 30 இந்த 2 ஸ்லோகத்தையும் ஸ்லோகத்தினுடைய வார்த்தைகள் தான் அர்ஜுனன் கேள்வியாக கேட்கிறான். ஜீவன், அதாவது 29, 30 இவ்விதம் இந்த சம்சாரி, அதாவது ஜீவனாக பிறந்தவன் படிப்படியாக சாதனை செய்து மோட்சம் அடைகிறான். இந்த வித ஞானம் அடைந்து அதாவது இந்த ஞானத்தை அடைந்து அவன் மோட்சத்தை அடைகிறான். ஞானம் அடைந்துன்னா சிரவண மனன நிதித்தியாசனம், இந்த ஆத்மாவுடைய தத்துவம், ஆத்மாவுடைய லட்சியத்தை பற்றியெல்லாம் சிரவணம் நிதித்தியாசனம் செய்து அவன் பிரம்மத்தை அடைகிறான். அதாவது ஞானம் என்பது ஜீவன் முக்தன் மாதிரி அவன் இந்த உலகத்தில் இருக்கும்போதே அவன் ஆனந்தமாக இருக்கிறான் அப்படிங்கிற சொல்லுவாங்க. ஸோ இந்த 7 வார்த்தைகள், 7 தத்துவம் என்ன அப்படிங்கிறது தான் இந்த 7வது அத்தியாயத்தினுடைய முடிவில் சொன்னது. பிரம்மத்தை அறிந்துள்ளான் யார்? இந்த ஞானி. அதாவது இந்த 7 சொற்கள் முழுமையாக புரிந்து கொண்டவன் ஞானி. அந்த ஞானி என்பதற்கு இதுதான் அறிகுறி. அவன் பிரம்மத்தை முழுமையாக அறிந்திருக்கிறான், அத்தியாத்மத்தை அறிந்திருக்கிறான். எப்படி 7 தத்துவத்தை முழுமையாக உணர்ந்தவன் ஞானி. இந்த 7வது அத்தியாயத்தில் முடிக்கிறார். அப்படி சொல்லி முடிக்கிறாரு. இதை கேட்ட அர்ஜுனனுக்கு சந்தேகம் வந்தது. அந்த 7வது அத்தியாயத்தில் கடைசி 1.5 ஸ்லோகத்தில் சொன்ன அதே கிரமத்தில் பகவானிடம் கேள்வி கேட்கிறார். அதைத்தான் 2 ஸ்லோகம், முதல் 2 ஸ்லோகம் 8வது அத்தியாயத்தில் 1, 2 இதில் சொல்கிறார். அதனால தான் அர்ஜுனன் அதே வரிசையிலே கேட்கிறான். பகவான் எந்த வரிசையிலே கேள்வி சொன்னாரோ அதே வரிசையில் கேள்வி கேட்கிறார் அர்ஜுனன். இங்கு பகவான் இந்த 7 சொற்களுடைய விளக்கம் 8வது அத்தியாயத்தில் 3வது ஸ்லோகத்திலையும் 4வது ஸ்லோகத்திலையும் சொல்கிறார். ஸோ இந்த அத்தியாயத்தில் ஸ்லோகங்களுக்கு செல்வதற்கு முன்பு அந்த அத்தியாயத்தினுடைய நோக்கம் என்னன்னு பார்க்கணும். ஏன்னா அர்ஜுனன் கேட்ட 7 சொற்கள் விளக்கத்தை பகவான் 3, 4 இந்த ஸ்லோகத்தில் 6 சொற்களுடைய விளக்கத்தை சொல்லிடுறாரு. 2 ஸ்லோகத்தில் 6 வார்த்தையை பற்றி விளக்கங்கள் கொடுத்துறாரு. 7வது தத்துவத்தை மிக விளக்கமாக பகவான் சொல்ல ஆரம்பிக்கிறார். அதுக்கப்புறம் முக்கியமாக இந்த ஸ்லோகத்தில் இந்த அத்தியாயத்தில் என்ன பகவான் சொல்ல போகிறாருன்னா, எப்படி ஒரு சாதகன் மோட்சத்தை அடைவதற்காக அந்த பகிரங்க சாதனை, அந்தரங்க சாதனையை பற்றி சொல்ல போகிறாரு. இந்த 8வது அத்தியாயத்தில் உபாசனை, அதனால் உபாசனை செய்தவன் தான் மோட்சத்தை அடைவான் அப்படிங்கிறத நம்ம சொல்லுவோம். இந்த உபாசனை விட்டுற முடியாது. அதனால் உபாசனை பற்றி மெயினாக பகவான் 8வது அத்தியாயத்தை சொல்ல போகிறார். அதனால் வரும் பலன்கள் என்ன, உபாசனைன்னா என்ன, ஏற்கனவே நம்ம 6வது அத்தியாயத்தில் அதை பற்றி நிறைய படிச்சிட்டோம். ஸோ 8வது அத்தியாயத்தில் இந்த உபாசனையை பற்றி சொல்லிட்டு அதனுடைய பலன் என்ன அப்படிங்கிறத சொல்ல போகிறாங்க. உபாசனை என்ன அப்படிங்கிறத நம்ம ஞாபகப்படுத்திக்கணும். மானச வியாபாரம் அப்படிங்கிற சமஸ்கிருதத்தில் வார்த்தை சொல்லுவாங்க. மானச வியாபாரம், மனதில் நடக்கின்ற செயல்கள் தான் உபாசனை என்பது. அதாவது மனதில் என்ன அவன் தியானம், எதை தியானம் பண்ணுறான் அப்படிங்கிறது தான் செயல். அது ஒரு செயலாக தான் நம்ம பார்க்கணும். அதைத்தான் தியானம், அதாவது சகுண பிரம்மத்தை மனதில் நினைத்து தியானம் செய்வது உபாசனை. நமக்கு இஷ்டப்பட்ட தெய்வம் எந்த தெய்வமாக இருந்தாலும் சரி, அந்த சகுண பிரம்மத்தை தான் இஷ்ட தெய்வம் அப்படின்னு சொல்லுவோம். அப்போ குணத்தோடு இருக்கின்ற நமக்கு பிடித்த தெய்வத்தை தியானம் செய்வது, அதைத்தான் வியாபாரம் அப்படின்னு, மானச வியாபாரம் என்று சமஸ்கிருதத்தில் சொல்கிறோம். என்ன செயல் அப்படின்னா மனதை ஒருமுகப்படுத்துவது. அந்த உபாசனையின் மூலமாக மனதை ஒருமுகப்படுத்துவது. சகுண பிரம்மத்தை மனதை தியானிக்கும் போது அந்த சகுண பிரம்மத்தை வழிபட்டு ஜபம் செய்து பூஜை செய்து அந்த தேவியர் நாம ரூபத்தை தியானம் செய்வதன் மூலம் அந்த சகுண பிரம்மத்தினுடைய லோகத்தை அடைவதற்காக. அப்போது நம்ம என்ன இதுக்காக, ஏன்னா நம்ம மனம் அந்த அளவுக்கு பரிபக்குவம் அடையவில்லை. அந்த பரிபக்குவம் அடையாதனால
அந்த நமக்கு ஒரு ஒரு கான்க்ரீட் இமேஜ் அல்லது ஒரு ஏதாவது ஒரு கான்செப்ட் நமக்கு தேவைப்படுது மனதை அங்கே நிறுத்துவதற்காக. ஸோ அதுக்கு நமக்கு சகுன பிரம்மனை நம்ம எடுத்துக்கிறோம். இந்த சகுன பிரம்மன் தான் ஈஸ்வரன் அப்படின்னு சொல்கிறோம். ஈஸ்வரன் அதாவது நம்ம ஏற்கனவே நம்ம இதெல்லாம் சகுன பிரம்மன் ஈஸ்வரன் எப்படி வர்றாரு அப்படின்னா, அந்த சகுன பிரம்மன் ஈஸ்வரனுடைய இது என்ன, இந்த உலகத்திற்கு காரணமாக இருப்பவர் ஈஸ்வரன் அப்படிங்கிற 7வது அத்தியாயத்திலே நம்ம பார்த்தோம். 2வது இந்த சகுன பிரம்மனாகிய அந்த ஈஸ்வரன்ட்ட என்ன இருக்குது அப்படின்னா, பிரம்மம், அந்த பரம்பொருள் தத்துவமும் இருக்குது, மாயா தத்துவம் 2 சேர்ந்தது தான் ஈஸ்வரன். அவரே வந்து சகுன பிரம்மமாக நம்முடைய இஷ்ட தெய்வமாக இருக்கிறார். அப்போ இந்த சகுன பிரம்மத்திடமிருந்து மாயை நீக்கிவிட்டால் அவரே பரம்பொருள் என்பதை நம்ம பார்த்தோம். அதுதான் நிர்குண பிரம்மம் அப்படின்னு சொல்கிறோம். இந்த நிர்குண பிரம்மம் அப்படி. இப்போது உபாசனை என்றால் தியானம். இந்த தியானத்திற்கு விஷயம்தான் இந்த சகுன பிரம்மம். நமக்கு தியானம் செய்வதற்கு ஒரு விஷயம் வேணும். அதுதான் நம்முடைய இஷ்ட தெய்வம். சரி, பகவான் ராமகிருஷ்ணனுடைய பக்தர்கள் அப்படிங்கும்போது ராமகிருஷ்ணனுடைய மந்திரத்தை, ராமகிருஷ்ணனுடைய நாமத்தை நம்ம ஜபிச்சுக்கிட்டு இருப்போம். நம்முடைய சகுன பிரம்மம் அவர் தான். அப்போ ஆனால் நிர்குண பிரம்மம் அடுத்த ஸ்டேஜுக்கு நம்ம போகும்போது, நிர்குண பிரம்மம் தியானம் என்பது என்னென்னா நிதித்தியாசனம். நம்ம சிரவண மனனம் செய்ததுக்கப்புறம் அதே மனதில் தியானம் செய்வது அப்படிங்கிறது தான். இந்த நிர்குண பிரம்மத்தை தான் ஞேயம் பிரம்ம அப்படிங்கிறோம். ஞேயம்னா உள்ளுணர்வோடு அதை புரிந்து கொள்வது என்றும், சகுன பிரம்மத்தை தேயம் பிரம்ம தேயம் பிரம்ம என்று சொல்வார்கள். அதாவது ஞேயம் என்றால் பிரம்மத்தை உள்ளுணர்வோடு முழுமையாக புரிந்து கொள்வது. தேயம் பிரம்ம என்பது அதை தியானிக்கும் விஷயமாக பார்ப்பது. தியானத்தை விஷயமாக பார்க்கும்போது நான் வேறு, இந்த விஷயம் வேறு அப்படிங்கிறத அந்த இருமை அங்கே வந்துடுது. ஆனால் ஞேயம் பிரம்ம அப்படின்னா நானே அந்த பிரம்மம் அப்படிங்கிற கடைசி அந்த ஸ்டேஜுக்கு போகிறது. இதுதான் சாத வித்தியாசம். ஸோ ஞேயம் என்றால் அறிவுக்கு முக்கியத்துவம், அதாவது ஞானத்துக்கு முக்கியத்துவம். தேயம் என்றால் தியானம், செயலுக்கு, கர்மத்துக்கு முக்கியத்துவம். உதாரணமாக நமக்கு பிடித்த இஷ்ட தெய்வத்தை மனதில் நிறுத்தி தியானம் செய்வது, அதாவது இஷ்ட தெய்வத்தை அதான் வந்து தேயம் பிரம்ம. ஞேயம் என்பது வேதாந்த விசாரம் செய்து, அதாவது சிரவண மனன நிதித்தியாசம் செய்து வேதாந்த விசாரம் செய்து அதன் மூலமாக அந்த பரபிரம்மனுடைய ஞானத்தை பெறுவது. அதாவது இதுதான் கடைசி ஸ்டேஜ். முதல் உபாசனை செய்து இஷ்ட தெய்வத்தை தியானம் செய்து அதுக்கப்புறம் ஞானத்துக்கு வரணும். அந்த ஞானத்தில் வேதாந்த விசாரம் செய்து அதுதான் வந்து பரபிரம்மனை பற்றிய ஞானம் நமக்கு பெறும். அதாவது நிதித்தியாசத்தின் மூலமாக இதெல்லாம் வரும் அப்படின்னு சொல்லி. இனி உபாசனை, அதாவது தேயம் பிரம்மன உபாசனை சகுன பிரம்மனை விஷயமாக கொண்டு மனதில் தியானிப்பது என்னங்கிறது பார்ப்போம். மேலும் இந்த அத்தியாயத்தில் அதிகமாக சகுன பிரம்ம உபாசனையை பற்றி பகவான் சொல்ல போகிறார். சகுன பிரம்மம் எப்பேற்பட்ட, அதாவது யதா மாம் பிரபத்தியந்தே தாம் ததைவ பஜாம்யகம். நீ எப்படி என்னை வழிபட நினைக்கிறாயோ அப்படி நீ வழிபடலாம். நமக்கு ஃப்ரீடம் கொடுத்துருக்கார் பகவான். இந்த வந்து வேறு எந்த சமயத்திலையும் இல்லை. உனக்கு எந்த உருவத்திலே உனக்கு ஆனந்தம் கிடைக்குமோ அந்த உருவத்தை நினைத்து நீ தியானம் செய்யலாம் அப்படிங்கிறத சொல்கிறார். அதனால தான் சகுன பிரம்ம உபாசனையை பற்றி அதிகமாக பகவான் இங்கு பேசப் போகிறார். எப்போது நாம் உபாசனை செய்கிறோமோ அதற்கு சில நியமங்கள், நிஷ்டைகள் பின்பற்ற வேண்டும். இதுதான் ரொம்ப முக்கியம். ஏன்னா ஆரம்ப காலத்தில் இருக்கின்ற சாதகன், சகுன பிரம்மணத்தை உபாசனை செய்கின்றவன் சில நியம நிஷ்டைகளை பின்பற்ற வேண்டும். அதனால தான் நம்ம 6வது அத்தியாயத்தில் பார்க்கும்போது தியானம் செய்யும்போது என்ன, சுசௌதேசே பிரதிஷ்டாபிய ஸ்திரம் ஆசனம் ஆத்மனா நாத்தி உச்சிதம் நாத்தி நீஜம் சைலாசில குஷோத்தமம் அப்படின்லாம் பார்த்தோம். சுத்தமான இடத்துல உட்காந்து தியானம் பண்ணணும், மேற்கிழக்கை நோக்கி உட்காந்து தியானம் பண்ணணும். அதுக்கப்புறம் இது ரொம்ப பள்ளமாகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப உயரமாகவும் இருக்கக்கூடாது. அதே நேரத்தில் நம்ம உட்கார்ந்து இருக்கின்ற ஆசனம் எப்படி இருக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் டீட்டெயிலாக, இதெல்லாம் நியமம். இதெல்லாம் எப்போ அப்படின்னா உபாசனை, சகுன பிரம்ம உபாசனை செய்யும்போது இதெல்லாம் பண்ணணும் அப்படின்னு சொல்லலாம். இதன் பலன் அடைய வேண்டும் என்றால், அதாவது எப்போவுமே எதுக்கு இது இந்த நியமங்கள் நிஷ்டைகள்லாம் சொல்கிறோம்னா, இந்த லோகத்தில் நம் சில இதை அடைய வேண்டும் என்றால் சகாமத்தோட
இந்த உபாசனை செய்யும் பொழுது நாம் இதை அடையணும் அதை அடையணுங்கிற ஆசையோடு நம்ம செய்யும் பொழுது இந்த நியமங்கள் நிஷ்டைகள் வேண்டும். காலப்போக்கிலே நமக்கு விவேக வைராக்கியம் வந்து இந்த உலகத்திலே இருக்கின்ற விஷயங்கள் எல்லாம் அல்பமான விஷயம் என்பதை விட்டு விடுவோம். விட்டு அடுத்த ஸ்டேஜுக்கு போவோம். அதனால தான் சொல்ல இதெல்லாம் நியமங்களோட இந்த 6வது அத்தியாயத்தில் நம்ம சொன்னது போல் எல்லாத்தையும் நியமமோடு செய்யணும். 108 தடவை ஜபம் பண்ணணும், நேர்மையோடு இருக்கணும், எந்தவித என்ன சொல்லுது உள்ளொன்று நினைத்து புறமொன்று செய்வது அந்த மாதிரி இருக்கக்கூடாது. அதாவது மோன் மூக் ஏக்கொரா அப்படின்னு சொல்லி பகவான் சொன்ன மாதிரி மனதையும் நம்முடைய தாட்ஸ் எண்ணங்களையும் நம்முடைய செயலும் ஒன்றா இருக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் நம்ம சொன்னேன். இதெல்லாம் நம்ம 6வது அத்தியாயத்தில் பார்த்தோம். பல நியமங்களை முக்கியமான நியமங்களை நம்ம பார்த்தோம். ஆனால் நிதித்தியாசனம் என்ற ஞான யோகத்துக்கு வேதாந்த விசாரத்துக்கு இந்த நியமங்கள் தேவையில்லை. எப்போ மனம் ஒரு நிலைக்கு வந்து புத்தியும் மனமும் தெளிவானதுக்கப்புறம் நிதித்தியாசனம் என்ற ஞான யோகத்துக்கு வந்ததுக்கப்புறம் நமக்கு இந்த நியமங்கள் எல்லாம் தேவையில்லை. அதனால் இந்த அத்தியாயத்தில் பகவான் ஒரு நியமத்தை சொல்ல போகிறார். என்ன நியமம் சொல்ல போகிறார்? மிக முக்கியமானது அந்த காலே ஸ்மரணம். அதாவது அந்த காலத்தில் மரணப்படுக்கையில் கடைசி காலத்தில் ஸ்மரணம் நினைக்கும் போது, கடைசி காலத்தில் என்ன நம்முடைய மனதில் மரணம் நமக்கு நெருங்கும் போது அதுதான் அந்த காலங்கிறது. அந்த மரண காலத்தில் நாம் தெய்வத்தை தியானிக்க எந்த தெய்வத்தை தியானித்து கொண்டிருந்தோமோ அந்த தெய்வத்தினுடைய லோகத்துக்கு போவோம். அதனால தான் மரண காலத்தில் நாம் தெய்வத்தை பற்றி நினைக்க வேண்டும். அதனால் இந்த உயிர் விடும்போது, அதாவது கடைசி மூச்சு இருக்கும் பொழுது நாம் எந்த தெய்வத்தை நினைத்து தியானம் செய்த மூச்சு விட்டோமோ அந்த தெய்வத்தினுடைய லோகத்திற்கு செல்ல முடியும். அப்படிதான் இதைத்தான் இந்த நியமம் அப்படின்னாரு. அதனால் நம்ம மரண காலத்தில் நம்ம இறைவனை பற்றி நினைக்க முடியுமா அப்படின்னா அது இப்போவே ப்ராக்டிஸ் பண்ணால் தான் முடியும். அதே மாதிரி அதனால தான் நம்முடைய இஷ்ட தெய்வம் அல்லது நம்முடைய நாம் பின்பற்றுகின்ற அந்த மடாலயங்களில் அந்த மந்திர தீட்சை கொடுத்து அந்த தெய்வத்தை நாம் பின்பற்றி அந்த தெய்வத்தினுடைய தியானம் செய்யும் பொழுது நமக்கு அந்த மரண காலத்தில் கடைசி காலத்தில் அந்த தெய்வத்தினுடைய உருவம் நமக்கு நாம ரூபம் நமக்கு மனதில் நினைக்கும். அப்போ அவருடைய லோகத்துக்கு போகலாம். இதுதான் நியமம் அப்படின்னு சொல்லி பகவான் சொல்கிறாரு. ஏன் நம்ம ஜபம் தியானமெல்லாம் பண்ணணுங்கிறதுக்காக இதுக்கு தான் சொல்கிறாரு. ஸோ எதை நினைத்து கடைசி காற்று விடுகிறோமோ அந்த லோகத்துக்கு போவோம். அதாவது அதனுடைய பலன் என்னவென்று பகவான் இந்த சொல்லப்படுறார். அதாவது இந்த லோகத்தில் அந்த தேவலோகத்தில் நீ எந்த தெய்வத்தை நினைத்து கடைசி மூச்சு விட்டாயோ அந்த தெய்வத்தினுடைய லோகத்தில் செல்வதால் என்ன பயன், என்ன பலன் கிடைக்கும் என்று பகவான் இங்கே சொல்ல போகிறார். இதைத்தான் உபாசனை லட்சியம் அப்படின்றார். அதாவது இஷ்ட தெய்வங்களை ஜபம் செய்வது, பூஜை செய்வது, தியானிப்பது சில நியமங்களோடு செய்ய வேண்டும். இனி உபாசனுடைய பலன் என்ன அப்படிங்கிறத 4 பலன் சொல்ல போகிறாரு. அந்த உபாசனுடைய பலன் கொஞ்சம் டீட்டெயிலாக சொல்லணும். ஏன்னா 4 பலன் பகவான் சொல்ல போகிறாரு. இந்த பலனெல்லாம் நம்ம அதாவது சகுன பிரம்மனுடைய உபாசனை மூலமாக சொல்ல போகிறார். இந்த 4 பலன்கள் மூலமாக கடைசி பலன் நமக்கு என்னன்னா, அதாவது ஒவ்வொரு ஸ்டெப்பாக வரும். அந்த சகுன பிரம்மனை தியானிக்கும் பொழுது 4 பலன்கள் நமக்கு கிடைக்கிறது. இந்த லோகத்திலேயே நமக்கு நல்ல வாழ்க்கை, நல்ல ஒரு அமைதியான நல்ல சீரான வாழ்க்கை நமக்கு கிடைக்கும். அடுத்த லோகத்திலும் நமக்கு ஒரு இது கிடைக்கும் அப்படிங்கிறதையும் அந்த படிப்படியாக இப்படி போகும்பொழுது நமக்கு என்னென்னா விவேக வைராக்கியமும் வரும் என்பதையும், அந்த விவேக வைராக்கியத்தின் மூலமாக நாம் ஒருவேளை இந்த லோகத்தில் இருக்கும்போதே நமக்கு ஞானம் கிடைக்கவில்லை என்றாலும் நம்முடைய சரீரம் விட்டதுக்கப்புறம் இந்த மரணத்துக்கு பிறகு நாம் செல்கின்ற லோகத்திலே ஞான பிராப்தி கிடைக்கும் அப்படிங்கிறத சொல்லி பகவான் அதைத்தான் கிரமமுக்தி அப்படிங்கிற ஒரு ஈஸி வே அப்படிங்கிறது. இந்த உலகத்தில் எல்லோரும் நிஷ்காம கர்மம் செய்ய முடியாது. ஏன்னா மனதில் பல ஆசைகள் இருக்கிறது. ஆனாலும்
கிரமமுக்தியின் மூலமாக கண்டிப்பாக நாம் இறைவனை நம்முடைய லட்சியத்தை அடையலாம். அதைத்தான் சுவாமி விவேகானந்தர் வி ஆர் ட்ராவலிங் இன் க்ளோஸ்டு எஸ்கலேட்டர் அப்படிங்கிறத சொன்னார் அப்படின்னு சொல்லிட்டு இந்த 4 பலன் என்ன என்பதையும் பார்த்துட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து அடுத்த ஸ்லோகத்தில் போகலாம். இது வந்து ரொம்ப சின்ன சாப்டர் தான், 29 ஸ்லோகங்களே அடங்கியது. ஆனால் நம்முடைய வாழ்க்கையில் அதாவது கொஞ்சம் நீங்கள் சாதனைகள் செய்தாலும் அந்த சாதனை துளி கூட வேஸ்ட் ஆகாது. நாம் செய்கின்ற உபாசனை சாதனைகள் நிச்சயமாக நல்ல பலனை தரும். அதன் மூலமாக நமக்கு ஒரு மனத்தெளிவும் வந்து அடுத்த ஸ்டேஜுக்கு போகிறதுக்காக உந்துதல் நமக்கு கிடைக்கும் என்பதை பகவான் இந்த ஸ்லோகத்தில் இனி வரும் இந்த ஸ்லோகத்தை சொல்ல போகிறாரு. அதனால் இந்த அடுத்த அத்தியாயத்தில் நம்ம வந்து இந்த 4 வகையான பலன் உபாசனை செய்யும்போது சகுண பிரம்மத்தினுடைய உபாசனை செய்யும்போது நமக்கு என்ன பலன் கிடைக்கும் என்பதை 4 பலனாக பகவான் சொல்ல போகிறார். அதுக்கப்புறம் அதைத்தான் கிரமமுக்தின்னு சொல்லிட்டு உபாசனுடைய இதை பற்றி விளக்கமாக பகவான் இனி சொல்ல போகிறார். அதனால் அடுத்த கிளாஸில் நம்ம பார்ப்போம். ஓம் வசுதேவசுதம் தேவம் கம்சசானூரமர்த்தனம் தேவகி பரமானந்தம் கிருஷ்ணம் வந்தே ஜகத்குரும். ஓம் சாந்தி சாந்தி சாந்தி.